ப்ரைஸ் காட். இன்றைக்கி வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி வர்ஷிப் டீமுக்கு கை தட்டலாம். பியூட்டிஃபுல் வர்ஷிப். எல்லா பாடல்கள், வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடந்த சில வாரங்களாக நம்ம ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். என்னன்னு தெரியுமா? அவங்களே கிரேஸே சொல்லிட்டாங்க, கிரேஸுன்ட்டு. எல்லாம் இந்த வார்த்தையை வேணால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்களேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்ஷோமுக்கு வந்து எப்பயுமே கிருபை இருக்குது போல இருக்கு, கிரேஸ். அதனால் வந்து கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லுங்கள். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆராதனை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதில் இப்போது இந்த சில பாட்டுகள் பாடினீங்க. அதில் ஒரு பாட்டு கூட ஆகாதது ஒன்றுமில்லை அப்படின்ட்டு, அது இங்கிலீஷில் வந்து எங்கள் காலேஜில் இருக்கும்போது இந்த பாட்டை ரொம்ப அதிகமாக பாடுவோம். நத்திங், நத்திங், அப்சல்யூட்லி நத்திங், நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் தி அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. கடவுள் கிருபை இருக்கும்போது எல்லாமே வந்து முடியும். கடவுளுடைய கிருபை இருக்கும்போது எல்லாம் முடியும். முடியாத காரியங்கள்லாம் முடியும். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இந்த கிருபை குறித்த இந்த வெளிப்பாடுகளை நம்ம கேட்கும்போது கேட்க என்ன ஆகும்னா, இந்த வார்த்தையை நீங்கள் எந்த வார்த்தையை கேட்குறீங்களோ அந்த வார்த்தை மாம்சமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை கேட்குறது ரொம்ப முக்கியம். கேட்க அது மாம்சமாகும். எப்படி இயேசு வந்து வார்த்தையாக தான் இருந்தார், அவர் உலகத்தில் மாம்சமாய் வந்தார் இல்லையா? அப்போது ஒரு நாள் அது நடந்தது. வார்த்தையாக இருக்கிற அவர் மாம்சமாக வந்தார். அதே மாதிரி வார்த்தையை நம்ம கேட்க அது நம்முடைய வாழ்க்கையில் மாம்சமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வார்த்தையை கேட்குறோம். ஏன்னா வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போகும்போது இந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பதில் அப்படின்றத நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்களை அது அப்படியே மாம்சமாய் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுக்காக நீங்கள் வச்சிருக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். சரி, இன்றைக்கி சண்டே 10 ஆகஸ்ட் அன்றைக்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தில். அடுத்த ஸ்லைடு. சரி, இன்றைக்கி கிருபை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த சில வாரங்களாக கிருபைனா என்ன, அந்த கிருபை எப்படிலாம் வேலை செய்யுது, அது எப்படிலாம் வெளிப்படுது அப்படின்றது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? ஏன்னா ஒரு வாரம் தான் ஆகுது நடுவில், அதனால் ஞாபகம் வச்சு. செட்ரிக் வந்து சொன்னார் 2-3 வாரமாக அவங்கள பார்க்கலன்ட்டு. ஆனால் ஏதோ 2-3 மாதம் பார்க்காத மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வார்த்தை நான் இதுக்கு முன்னாடி பேசுனது கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேட்டிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு பல மாதத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கா? இன்றைக்கி அதாவது கிருபை குறித்து நான் சொன்னப்போ இன்றைக்கி மோர் கிரேஸை பார்க்க போகிறோம். கிருபைனா என்னன்னு பார்த்தோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கிருபைனா என்னன்னு நான் சொன்னேன். முதல் தடவை சொல்கிறப்போ தகுதியற்றவர்கள் மேல் தேவன் காட்டும் தயவு அப்படின்னு. அடுத்தது சொல்கிறப்போ ஒரு காரியத்தை சொன்னேன். கடவுளுடைய பிரசன்னமே நம்ம கூட வர்றது, அதான் கிருபை அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கடவுளுடைய பிரசன்னமே நம்ம கூட வருவது, அதாவது கிருபை என்றால் கடவுளுடைய பிரசன்னம் நம்ம கூட வருது. அதான் மோசே சொல்கிறான் இல்லையா? மோசே, ஆண்டவரே, அவர் வந்து இவங்கெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறாரு, நான் இனிமேல் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது, ஆண்டவரே, நீங்கள் வராமல் போனீங்கன்னா எப்படி ஆண்டவரே? உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்ததுன்னு சொன்னீங்களே, இப்போ வரமாட்டேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வரலன்னா நான் போகலை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்ததுன்னு சொன்னீரே அப்படின்னு. அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றார். அப்போ அவர் சமூகமே, அவர் பிரசன்னமே நம்ம கூட வர்றது தான் கடவுளுடைய கிருபை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ கிருபைன்னா என்ன அப்படின்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பார்க்க போகிறோம். கிருபையில் இன்னும் பெருகிறது, இன்னும் வளர்றது எப்படி அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாரு, இதுதான் கிருபையில் இன்றைக்கி எப்படி வளர்றது, எப்படி இன்னும் அதிகமாக கிருபையை பெற்றுக்கொள்வது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னது? அவர் அதிகமான கிருபையை தருகிறாரே. எல்லாரும் வாசிப்போம் அந்த வசனத்தை.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் அதிகம் கிருபை அளிக்கிறார். அப்போ மோர் கிரேஸ், இன்னும் அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்கிற வழி அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அடுத்த ஸ்லைட் போடுங்க. என்னாகமும் இந்த வசனத்தை எடுத்துக்கலாம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மோசையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். என்னென்னா, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு. அதாவது பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆனால் மோசையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மோசே ஒரு மனுஷனை வெட்டி கொன்று ஓடினான். அதாவது மோசேக்கு செம்ம கோபம் வந்துச்சு ஒரு கட்டத்தில், பயங்கரமான கோபம். ஆனால் கடவுள் பாருங்கள் அதை பார்க்கல, அவன் சாந்த குணம் உள்ளவன்ட்டு எழுதுறாரு பாருங்க. கடவுள் நம்ம குறைகளெல்லாம் அவர் ரொம்ப பெருசாக பூதாகரமாக பண்ணி காட்டல. கிருபை அப்படி பார்க்காது. கிருபை எப்பயுமே நம்முடைய நல்ல குணங்களை வெளியே எடுத்து காண்பிக்கும். கடவுள் நம்முடைய நல்ல குணங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதனும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இதான் பார்க்க போகிறோம். இந்த சாந்த குணம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சாந்த குணமும் தாழ்மையும் ஒன்று. சாந்த குணம்னாலும் ஒன்று தான், தாழ்மைனாலும் ஹியூமிலிட்டினாலும் ஒன்று தான். அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். மோசே சகல மனிதர்களும் எப்படி இருந்தானா, சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அதே மோசே எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சான். மோசையை போல் ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது பழைய ஏற்பாட்டில். அதாவது எகிப்துன்ற அந்த நாடு, எகிப்து அன்றைக்கு இருந்த சூப்பர் பவர் எகிப்து, அந்த சூப்பர் பவரே ஒன்றும் இல்லாமல் பண்ணான் பாருங்கள். 40 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி செல்வது சாதாரண விஷயம் கிடையாது. இது பெரிய காரியம் இல்லையா? அப்போது ஒரு சாந்த குணமுள்ள மனுஷன், ஒரு தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன், அவன் தாழ்மையை கற்றுக்கொண்டான் 40 வருஷமாக. தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்னா, பெரிய காரியங்களை செஞ்சான். அப்போ சாந்த குணமுள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போது சாந்த குணமும் தாழ்மையும் கிருபையும் ஒன்றோடொன்று கலந்து விடுகிறது. அதாவது தாழ்மையும் கிருபையும் ஒன்றோடொன்று கலந்து விடுகிறது. அதாவது எப்படின்னா, அவன் பெரிய காரியங்களை செஞ்சான்றதில்ல, அது என்னென்னா அவருடைய கிருபையை காட்டுகிறது. ஏன்னா கடவுளுடைய கிருபை இல்லாமல், ஒரு மனுஷனுக்கு கிருபை இல்லாமல் அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தாழ்மை உள்ளவனாக இருந்தான், சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். சாந்த குணமும் கடவுளுக்காக செய்கிற பெரிய காரியங்களும் ஒன்றோடொன்று ஒத்து போகிறது. அப்போ நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கடவுளுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மோசேயானவன். அப்போது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் இதில் புதிய ஏற்பாட்டில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாந்த குணமும் தாழ்மையும் ஒன்று அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இயேசுவே சொல்கிறார் பாருங்க. நான் மத்தேயு 11:28-29 அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் சொல்லிட்டார் பாருங்க. சாந்தமும் மனத்தாழ்மையும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று அப்படியே ஒத்துப்போகும். சேம், சாந்தமும் மனத்தாழ்மையும் சேம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் அப்படின்றாரு. அப்போ சாந்த குணமும் தாழ்மையும் ஒன்றோடொன்று ஒற்று போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாந்தமும் தாழ்மையும் ஒன்று. ஹியூமிலிட்டினா என்ன அப்படின்னா சாந்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் இயேசு. அவரே சொல்கிறாரு, நான் சாந்தமும் தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த தாழ்மையை குறித்து ஜனங்களுக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நம்ம இப்போ பாருங்கள், நான்லாம் இந்த பெந்தைகோஸ்து பேக்ரவுண்டில் வந்திருக்கேன் நான். அதிலலாம் தாழ்மையை அதிகமாக சொல்லுவாங்க. கர்த்தர் கிருபை, சுத்த கிருபை, இது ரொம்ப சுத்த கிருபை, சுத்தமாக வழங்காது கிருபை, ஆனால் சுத்த கிருபை அப்படிம்பாங்க. இந்த தாழ்மை எப்படின்னா, தாழ்மையில் கூட என்னென்னா தங்களை தாங்களே செல்ஃப் டீக்ரேட் பண்ணிப்பாங்க பாருங்கள். சிலர் நான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாழ்மை கிடையாது. அந்த தாழ்மை குறித்த சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அப்போ தான் தாழ்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தாழ்மையாக இருக்க முடியும் இல்லையா? சிலர் ரொம்ப சிம்பிளாக, அதாவது
நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அவர் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன்னு நினச்சிருப்பாங்க. பெருமை கிடையாது, அது அருமையாக இருக்கிறார் அவர். அதே மாதிரி சிலர் வந்து ஒன்றுமே அதாவது எதையுமே நான் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட, ஒன்றும் இல்லாத மாதிரி இப்படி காட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வருவாங்க பாருங்கள். அவர் ஏழ்மையாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அவர் தாழ்மையாக இருக்கான்னு நினச்சி அவர் ஏழ்மையாக இருக்கிறாரு. ஸோ தாழ்மை என்பது அப்படி கிடையாது. தாழ்மை என்பது நீங்கள், நான் ஒரு புக்கு வாசித்தேன், ஆண்ட்ரூ முரேன்னு ஒரு ஆத்தர், 1800s வாழ்ந்தவர், ஸ்காட்லாண்டு ப்ரீச்சர். அவர் வந்து தாழ்மை இதெல்லாம் படிச்சுட்டு தாழ்மை குறித்து அருமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தாழ்மைன்னு என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஹியூமிலிட்டி இஸ் பர்ஃபெக்ட் குவைட்னஸ் ஆஃப் ஹார்ட். அதாவது ஹியூமிலிட்டி இஸ் பர்ஃபெக்ட் குவைட்னஸ் ஆஃப் ஹார்ட். இருதயத்தில் பூரண அமைதி, அதுதான் வந்து தாழ்மை அப்படின்றது. இட் இஸ் டு எக்ஸ்பெக்ட் நத்திங் அட் நத்திங் தட் இஸ் டன் டு மீ, டு ஃபீல் நத்திங் டன் அகெயின்ஸ்ட் மீ. அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காமல், எதை குறித்தும் பெரிதாய் ஆச்சரியப்படாமல், தனக்கு எதிராய் செய்யப்படும் ஒன்றை குறித்தும் எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. இருதயத்தில் ஒரு அமைதி, ஒரு கொந்தளிப்பு இல்லை. சிலர் வந்து இருதயம் படபடபடபடன்னு எதனையாவது பேசிடுவாங்க. அதாவது திடீர்னு ஒரு சூழ்நிலை, கொந்தளிப்பான சூழ்நிலையில் படபடபடன்னு என்னையத்தையாவது பேசிடுறது. ஆனால் அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையில அமைதியாக இருப்பது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் டு பி ரெஸ்ட் வென் நோபடி ப்ரைசஸ் மீ அண்ட் வென் ஐ எம் பிளேம்ட் ஆர் டிஸ்பைஸ்ட். அப்படின்னா என்னை யாரும் புகழாத போதும், என்னை குற்றஞ்சாட்டும் போதும், என்னை எல்லாரும் வெறுத்து ஒதுக்கும் போதும், அந்த சூழ்நிலையிலும் இளைப்பாறுவது, அந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. It is to have a blessed home in the Lord, where I can go in and shut the door and kneel to my Father in secret. I am at peace as a deep sea of calmness when all around and above is troubled. அதாவது வாழ்க்கையை சுற்றி ஒரே கொந்தளிப்பாக இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒரு தஞ்சம் போகிற இடம் போல நான் அவர்கிட்ட போய் என் ஓடு கூட நான் இருக்கிறேன். ஒரு கடலின் அடியிலே ஆழத்தில் எப்படி அமைதி அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலெல்லாம் கொந்தளிப்பாக இருக்கும் கடலில், ஆனால் ஆழத்தில் போக 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 அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அமைதியாக, அதாவது உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறது, கொந்தளிப்பாக இல்லாமல் இருக்கிறது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி என்னை சுற்றி என்னை யாரும் கண்டுக்கலை, என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறோம்ல, அதுதான் தாழ்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அதுதான் மோசே வாஸ் த ஹம்பிளஸ்ட் மேன் இந்த ஹோல் யூனிவர்ஸில். அதாவது பூமியில் உள்ள சகல மனிதர்களும் ரொம்ப ஹம்பிளாக இருந்தான். ரொம்ப ஹம்பிளாக இருந்த சகல மனிதர்களும் ஹம்பிளாக இருந்தவன் சகல மனிதரை காட்டிலும் பெரிய காரியங்களை செஞ்சான். அப்போ அந்த ஹம்பிள்னஸும் அந்த பெரிய கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிறது. தாழ்மையும் கிருபையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. எப்படி 40 லட்சம் பேர் அவனால் நடத்த முடிஞ்சது? அது கடவுளுடைய கிருபை. கடவுள் அவனுக்கு ஞானத்தை தராரு, அறிவை தராரு, கிருபையை தராரு, எல்லா லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்தையும் தராரு. அதனால அவன் செய்ய முடிஞ்சது, இல்லைன்னா செய்ய முடியாது இல்லையா? அப்போ அந்த தாழ்மையாக இருக்கிறவங்கள கடவுளுடைய கண்கள் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு ஆற்றலையும் கிருபையும் எல்லாத்தையும் தராரு அவனுக்கு இல்லையா? கர்த்தருடைய கிருபை அந்த பிரசன்னத்தினால தான் அவன் வந்து கஷ்டமான காரியங்கள் சுலபமாக அவனுக்கு முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். அப்போ இந்த சாந்தத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடலின் ஆழத்தில் எப்படி ஒரு அமைதி இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு அமைதியாக நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், சூழ்நிலை கொந்தளிப்பாக இருந்தாலும், வெளியே பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கடலின் அடியிலே இருக்கிற அந்த ஒரு காம்னஸ் இருக்குது, டோட்டல் காம்னஸ், அது மாதிரி நம்முடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷில் வருது, ஐ ஆம் லவ்லி அண்ட் மீக் அப்படின்றார். மீக் அதான் சாந்த குணம். மீக்குன்னா வீக் இல்லை. மீக்காக இருக்கிறவங்க வீக்காக இருப்பாங்கன்னு கிடையாது. எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க, கொந்தளிப்பான சூழ்நிலையில் கூட அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வீக்காக இருக்கிறாங்கன்னு அப்படி இல்லை, அவங்க மீக்காக இருக்கிறாங்க. மீக்னா அதாவது எதை குறித்தும் கவலைப்படாமல் அவங்க வந்து கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்ட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க பாருங்கள். அதுதான் வந்து மீக்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரே கொந்தளிப்பாக இருக்கும்போது
கத்துறது வந்து ரொம்ப ஈஸி. கொந்தளிப்பாக இருக்கும்போது அப்படியே சத்தம் போட்டு பேசுகிறதும் கத்துறதும், அந்த கத்துறதுக்கு பலன் தேவையில்லை. கொந்தளிப்பாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறதுக்கு தான் அதிக பலன் வேணும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போது ப்ரௌடஸ்ட் பீப்புள் ஆர் த வீக்கஸ்ட் பீப்புள், த மீக்கஸ்ட் பீப்புள் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள். அதாவது பெருமையாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப வீக்கு, பலவீனமானவர்கள். ஆனால் சாந்தமாக இருக்கிறாங்க பாருங்கள், தாழ்மையாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள். அவங்க தான் பலமுள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. இது வந்து பைபிளில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம யூனிவர்சிட்டியில் காலேஜ்லாம் வந்து இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அங்கெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கணும், நல்ல அசர்ட்டிவாக இருக்கணும், நல்ல படிச்சிருக்கணும், நல்ல ஞானமாக இருக்கணும், அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் பைபிள் பாருங்கள் ரொம்ப என்ன அருமையாக சொல்லிக் கொடுக்குது. ப்ரௌடாக இல்லாமல் இருந்தால் போதும், கடவுள் உயர்த்துவார். அதான் ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அது சாதாரண கிருபை இல்லை, அதிகமான கிருபை அளிக்கிறார். அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறார். நான் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், அதை நான் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நான் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நான் சில நேரம் நினச்சிருக்கிறேன் வந்து இவர் தாழ்மையாக இருக்கிறாருன்றதில் எவ்வளோ பெருமையாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இல்லையா. அப்போ அந்த தாழ்மை வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். இப்போ அதிகமான கிருபை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறதுனா, உள்ளத்திலே அமைதி, உள்ளத்திலே ஒரு பூரண அமைதி. நம்ம சூழ்நிலை நம்மளை சுற்றி அது கொந்தளிப்பாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் வந்து என் கடவுளோடு என் பிதாவோடு நான் இருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் பார்த்துப்பாரு, நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது கடவுள் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவர் அவங்கள அதிகமாக ஆசீர்வதிக்கிறாரு. ஓகே, சரி. இப்போ இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது, இயேசுவே இதை வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாரு, இதை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வந்து தாழ்மை நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி தாழ்மை உள்ளவர்கள் அதிகமான கிருபையை பெறுகிறார்கள் அப்படின்றத இயேசுவே சொல்லி கொடுக்குறாரு. அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு நாம் முடிப்போம். பாருங்கள், மத்திய 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊமை தான் இதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், பரலோக ராஜ்யம் நான் படிச்சுக்கிட்டே வரேன், நடுவில் சொல்லுவேன், நீங்கள் இதை கவனிச்சிக்கிட்டே வந்தால் போதும். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். ஓகே, நம்ம பார்த்துருக்கோமா கிராமங்களில் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. காலையில் 6 மணிக்கு வந்து அந்த அவங்க வந்து தோட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை வந்து எடுப்பாங்க காலையில் வந்து இல்லையா. இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அந்த சிச்சுவேஷன். நம்மளாம் ஒரு வேளை அறிஞ்சிருப்போம். நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் நீங்கள் அறிஞ்சிருக்கிறதுனால உங்கள் வயசெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியும். ஓகே, சரி. அப்போ பாருங்கள், காலையில் வந்து ஆள் எடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய இதில் திராட்சை அதாவது தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எடுப்பாங்க. அப்போது அப்படி ஆட்கள் எடுக்கும்போது ஒவ்வொருத்தராக அவங்க எடுப்பாங்க. பாருங்கள், அந்த சிச்சுவேஷன் தான் இங்கே வந்திருக்கு. வேலை ஆட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். எப்போ எவ்வளோவா? ஒரு பணம். ஒரு பணம்னா என்ன தெரியுமா? ₹1 கிடையாது. ஒரு பணம்னா நீங்கள் அதான் அது ரொம்ப சாதாரணமாக நினச்சிருக்க கூடாது. ஒரு பணம் என்றால் ஒரு நாள் ஒரு நாளோட வேஜஸ், ஒரு நாளோட கூலி. அப்போது ஒரு நாளோட கூலினா இன்றைக்கி பாருங்கள், நம்ம சில பேர் வந்து ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்கிறாங்க, சில பேர் ஒரு நாளைக்கு $1000, அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம். அப்போது அப்படி தான் ஒரு நாளோட ஆவரேஜ், ஒரு நாளோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் இல்லையா, அதுதான் வந்து ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். ஓகே, எல்லாருக்கும் ஒரு பணம் கூலி பேசி அப்படின்ட்டு இன்றைக்கி இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 3ஆம் மணி வேலைன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? 3 மணியா? 9 மணி. ஏன்னா அந்த டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது?
6 o'clock காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் 6 மணிக்கு அது முடிஞ்சிடும். அதான் வந்து இங்கே சொல்கிறது. அப்போ 3:30 மணி வேலைனா 9 மணிக்கு வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்பட்டுரும் போல இருக்குது. காலைல 6 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் கொஞ்சம். அப்புறம் 9 மணிக்கு வரான். 9 மணிக்கு பார்க்குறான், அவனுக்கு வேலை நிறைய இருக்குது, அதனால் வரான். திரும்ப வந்தால் கொஞ்சம் பேர் சும்மா நிற்கிறாங்க. அப்போ அவங்களையும் வந்துட்டு நீங்களும் போங்க, நான் உங்களுக்கு நியாயமானபடி செய்வேன் அப்படின்றான். ஃபஸ்ட்டு வந்து காலையில் 6 மணிக்கு எடுத்துகிட்டு போனால் பாருங்கள், ஒரு பணம் கூலி பேசுகிறான். கான்ட்ராக்சுவல் லாங்குவேஜ் இது. அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டான். ஒரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பணம் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு. 3 மணிக்கு வந்தவங்ககிட்ட நியாயமானபடி நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன்னு அவர்களும் போனார்கள். அவங்க பேசலை. மறுபடியும் பாருங்க, 6ஆம் மணி 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மணிக்கு வரான். 12 மணிக்கு வந்து அங்கேயும் கொஞ்சம் பேர் சும்மா நிற்கிறாங்க. அவனுக்கு நிறைய தேவைப்படல இருக்குது. 12 மணிக்கு வந்து ஆள் எடுக்கிறான். 6 மணி நேரம் வேலைக்கு 12 மணிக்கு எடுக்கிறான். அப்புறம் திரும்ப 3 மணிக்கு வந்து எடுக்கிறான். இன்னும் 3 மணி நேரம். அடுத்தது பாருங்கள், 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு ஒருவரும் வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். இங்கே பாருங்கள், 6 மணிக்கு எடுத்தான், 9 மணிக்கு எடுத்தான், 12 மணிக்கு எடுத்தான், 3 மணிக்கு எடுத்தான். இப்போ இன்னும் 1 மணி நேரத்தில் கம்பெனி மூட போகுது இல்லையா? அப்போ வந்து எடுக்கிறான். இப்போ 5 மணிக்கு வந்து எடுக்கிறான். ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் மூட போகுது. அப்பயும் வந்து எடுக்கிறான். அப்போ வந்து எடுத்துட்டு, அப்போ நீங்களும் போங்க, எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல எங்களுக்கு, அதனால தான் நீங்கள் என்ன சும்மா நின்றுட்டுருக்கீங்க. சில சும்மா எல்லாம் நம்மளால் நிற்க முடியாது அப்போல்லாம் வந்து. ஏன்னா அவங்க டெய்லி வேஜஸ் ஏர்ன் பண்ணுறவங்க, அவங்க வந்து வீட்டில் காசு இல்லாமல் தான் போவாங்க இல்லையா? சும்மா நின்றுட்டு அவனுக்கு அன்றைக்கி வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு காசே கொண்டு போக முடியாது. அப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து சொல்கிறான், நீங்களும் போங்க. நான் அவனுக்கு ஐயோ அப்பா பரவாயில்லையே, இவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, இப்போ 1 மணி நேரத்துக்கு கூட நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பாருங்கள், சாயங்காலத்திலே இப்போ தான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். சாயங்காலத்தில் என்ன ஆகுது? திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, தட் மீன்ஸ் மேனேஜர், அவனோட மேனேஜரை பார்த்து அவன் சொல்கிறான், நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒன் ஹூ கேம் லாஸ்ட், கடைசியாக வந்தவன்லேருந்து எல்லாருக்கும் கூலியை கொடுன்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேலையில் 5 மணிக்கு வந்தான்ல, அவன் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். 1 day's வேஜை வாங்கியிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் எப்படி இருந்திருக்குன்ட்டு. வந்து வராங்க, வந்து வாங்குகிறான். 11ஆம் மணி வேலையில் ஃபஸ்ட்டு 5 மணிக்கு வந்தவன் வந்து வாங்குகிறான். வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. பின்னாலேருந்து அப்படியே க்யூவில் நின்றுட்டுருப்பான். காலையில் வந்தவன்லாம் நின்றுருப்பான், அவனும் பார்த்துருப்பான். ஏன் இவனுக்கு இவ்வளோ வந்திருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஊரில் அப்படி தானே சீன்லாம் அப்படி தானே இருக்கும். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்களே, நிறைய பேர் அப்படியே க்யூவில் நின்றுருப்பாங்க. இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு பணம் அவனுக்கு கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளோ தரான் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, இவனுக்கு எவ்வளோ தரான் அப்படின்னு பார்க்கறது மட்டும் இல்லை, அவன் வாங்கிட்டு போனவொன்னே, இங்கே வா, எவ்வளோ கொடுத்தான் அவனுக்கு அப்படின்ட்டு. வாங்க கொடுத்தான், இல்லை ஒரு பணம் கொடுத்தாரியா அப்படின்னு. இல்லை காட்டு அப்படின்பான். அவனுக்கு காட்டியிருப்பான். சரி, அப்போ இவன் நினச்சிருப்பான் நமக்கு கூலியே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு வந்தவனுக்கு எவ்வளோ ஒரு பணம் கொடுத்துட்டாரு, நம்ம லெவலே தனி, நம்ம 12 மணி நேரம் இருந்திருக்கோம். அப்படி தானே அவன் நினச்சிருப்பான். பாருங்கள், அப்பொழுது முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணமும் வாங்கினார்கள். அவங்களும் ஒரு பணம் தான் வாங்கினாங்க. வாங்கி கொண்டு வீட்டஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் இல்லையா? இவங்க 1 மணி நேரம் தானே வேலை செஞ்சாங்க. ஆனால் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்திருக்கிறோம் 12 மணி நேரம். இவங்களையும் எங்களையும் சமமாக்கினரு, எப்படி நீங்கள் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கும்போது அவர்களில் ஒருவனுக்கு, நிறைய பேர் முறுமுறுத்துட்ருக்கான், அதில் ஒருத்தனை கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்கிட்ட கான்ட்ராக்ட் பேசி தானே வந்தேன், நீ கான்ட்ராக்ட் பேசி தானே வந்த, கூலி பேசி தானே வந்தேன், நான் ஒத்துக்கிட்டு வந்தேன், நான் ஒரு பணம் உனக்கு தரேன்னு சொன்னேன், நான் சொன்னபடி உனக்கு கொடுத்துட்டேனா அப்படின்னு. நான் சொன்னபடி உனக்கு கொடுத்துட்டேன். இவனுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்றது உனக்கு தேவையில்லை அப்படின்றார். இவனுக்கு நான்
நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமோ அப்படின்றான். இப்படி சொல்லிட்டு தான் என்னது, இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ இந்த ஒரு பணம்னு சொன்னோன்னா, ஒரு பணம் ஒரு நாள் வேஜுன்னு. அந்த ஒரு நாள் வேஜோட வேல்யூ நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த இயேசுவை அபிஷேகம் பண்ணுறாள்ல ஒரு பொண்ணு ஒரு தைல குப்பியை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுற அந்த தைல குப்பியோட அந்த வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 300. ஒரு வருஷம் வேச்சு இல்லையா? 300 பணத்துக்கு அவள் வாங்கி வச்சுட்டு அவள் இயேசுவை அபிஷேகம் பண்ணுறான், ஊத்துறப்போ எல்லாம் சொல்கிறாங்க, 300 பணத்துக்கு வாங்கியிருக்கே, ஒரு வருஷம் வேச்சு, ஒரு வருஷத்தோட சேலரி, அது அவ்வளோ வேல்யூ அது. அப்போ ஒரு பணம்னா நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்தவங்கலாம் யார்? கான்ட்ராக்சுவல் லாங்குவேஜ். அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தான் அவங்கள கூப்பிட்ருக்கான். ஸோ அவங்க தான் வந்து 6 மணிக்கு போனவங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அனதர் டேர்ம்ஸ், அவங்க டேர்ம்ஸே வேறு. அவங்களுக்கு கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. அவங்க வந்து வராங்க, கூலியை பெற்றுக்கொள்கிறாங்க, நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்கிறாங்க. ஒரு நாள் கூலியை 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு கொடுக்குறான் பாருங்கள். காலையிலேருந்து வேலை செஞ்சவன் நினச்சிருப்பான், சே நம்ம கூட வந்து லேட்டாக வந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். சே நம்ம போய் இப்படிலாம் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சேனே, எனக்கும் இதே தரீங்களே, 1 மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டு அவனுக்கும் இதே தரீங்களே. ஆனால் இந்த 11ஆம் மணி வேலையில் வந்தானே, அவன் முறுமுறுத்திருப்பானா? அவன் முறுமுறுத்திருக்கான். அவன் சந்தோஷமாக போகிறான், கூலியை வாங்கிட்டு போகிறான். இந்த 2 பேரில் என்ன வித்தியாசம்? 6 மணிக்கு வேலைக்கு எடுக்கப்பட்டவங்க என்னென்னா, இவர் ஆளை வந்து கூப்பிட்றாரு, காலையில் 6 மணிக்கு வந்து கூப்பிட்றாரு. அவன் ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடல. அவன் வந்து என்ன பண்ணான்னா, சரி எனக்கு இவ்வளோ நீ தரணும், இவ்வளோ தந்தால் தான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு பேசியிருப்பான். அவர் கொஞ்சம் பார்த்துருப்பார், அவரும் பேரம் பேசியிருப்பார். ஏன்னா அவர் வந்து ஓகே கொஞ்சம் இறக்கி பேசியிருப்பார், இல்லைப்பா இவ்வளோ வாங்கிக்கோன்ட்டு. அவன் சொல்லியிருப்பான் எனக்கு இவ்வளோ வேணும்ன்ட்டு. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் நடக்குது. அந்த பேரம் பேசி கூட்டி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்கள், 9 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு 5 மணிக்கு அவங்க எந்த கூலியும் பேசலை. ஏன்னா அவனுக்கு சந்தேகம், இனிமேல் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா 6 மணிக்கு வந்து எல்லோரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனது தான், அதுக்கு மேலே யூஸ்வலாக வர மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு அன்றைக்கி ஏதோ தேவைப்பட்டிருக்கு போல இருக்க, வந்திருக்கான். இவனுக்கு ஒரே சந்தேகம். அந்த சந்தேகத்தில் அவன் நின்றுட்டுருக்கான், இனிமேல் யாரும் நமக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ சும்மா நின்றுட்டு இருந்தோம். நான் பார்த்துட்டு, வா நீயும் போ, நான் உனக்கு நியாயமாடி படித்தரேன் அப்படின்னு சொன்னான். அவன் ஒன்றுமே கேட்கலை, கிடைச்சதே போதும், ஏதோ ஒரு காசை வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வரான். ஸோ 3 மணி நேரம் பொறுத்தாது கிடைச்சது, 6 மணி நேரம் பொறுத்தாது கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். கடைசியில் அந்த 11ஆம் மணி வேலைக்கு வந்தான் பாரு. ஐயோ, அவன் நினச்சிருப்பான், என்ன லக்கிடா நம்ம, எப்பா நமக்கு இப்போ 1 மணி நேரம் வேலையாவது கிடைச்சது, அதுவும் வந்து நியாயமானபடி ஏதோ தரேன்னு சொல்கிறாரு, சரி நம்ம போவோம், இவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போகிறாங்க பாருங்கள். அப்போ 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? முதல்ல வந்தவர்கள் தன்னுடைய செயலுக்கு, தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய திறமைக்கு என்ன தேவையோ அதை டிமாண்ட் பண்ணி வாங்குகிறாங்க. அவங்களாம் வந்து கிரியையில் நிற்கிறவர்கள். இவங்க இந்த 12 மணி 3 மணி 5 மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. இவங்க வந்து ஒன்றுமே கேட்கல. இவங்களுக்கு வந்து என்னென்னா, நமக்கு இனிமேல் யார் கொடுக்க போகிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க பாருங்கள். இவங்க என்னென்னா, இவங்களாம் கிருபையை நம்பி வந்தவர்கள். கிருபை கிரியை அதோட கம்பேரிசன் தான் இங்கே. அப்போ கிரியையை நம்பி வந்தவர்கள், கிருபையை நம்பி வருகிறவர்கள். அப்போ கிருபை கிரியையோட கம்பேரிசன் இங்கே வருது. அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கிருபையை புரிந்து கொண்டால் பிந்தினோர்கள் முந்தினோர்களாக இருப்பார்கள். கிருபையை புரியலைன்னா முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுறாங்க. அதாவது நம்ம வந்து ஒருவேளை இன்றைக்கி நம்ம பின்னாடி இருக்கலாம், லாஸ்ட்டாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க, கிருபையை புரிந்து கொள்ளுங்கள். அது நம்மளை அப்படியே ப்ரொமோட் பண்ணி டாப்புக்கு கொண்டு வந்துடும். அதான் கிருபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோரி வந்து முன்னாடி அதிகாரத்திலே ஸ்டார்ட் ஆகுது. இந்த முந்தினோர் பிந்தினோர் பிந்தினோர் முந்தினோர் இருக்குல்ல, இந்த வார்த்தை முன்னாடி அதிகாரத்திலே வருது. எதில்? மத்தேயு எங்கே தெரியுமா வருது? ஒரு ரிச் யங் ரூலர் வரான்.
அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வந்து இயேசுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறான். அதாவது, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரான். அவன் பாருங்க அவன் வர தோரணையே பாருங்கள். நான் என்ன செய்யணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அப்படின்ட்டு பரிசேயர் மாதிரி வரான். அவன் வந்துட்டு நான் எதாவது என்ன செஞ்சு நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அப்படின்னு வர பாருங்க. அப்போ பாருங்கள், அவன் வந்து கேட்குறான். அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமா? 10 கற்பனை தெரியும் இல்லைப்பா, 10 கற்பனையை நீ படிச்சுப்பாரு, அதன்படி நீ செய் அப்படின்னு சொல்கிறான். அவன் இதுக்கு பேர் தான் அண்ட புழுகு ஆகாச புழுகு. எப்படின்னா, அவன் நான் சிறு வயது முதலே எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. சிறு வயது முதலே, அதாவது என்னென்னா, உண்மையிலே உண்மை என்னென்னா 10 கற்பனை ஒருவரும் கடைபிடிக்கவே முடியாது. யாருமே கடைபிடிச்சது கிடையாது. 10 கற்பனை கொடுக்கப்பட்டதே எதுக்கு? கடைபிடிக்கிறதுக்காக கொடுக்கப்படல, கடைபிடிக்க முடியாது என்பதை காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஒருத்தராலையும் அதை கடைபிடிக்க முடியாது. அப்படி தான் அது கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, இவன் போய் 10 கற்பனையை போய் பண்ணி பார்க்கணுன்னு பண்ண ஆரம்பிப்பாங்க பாருங்கள். பண்ண ஆரம்பிக்கும்போது அவனால் செய்ய முடியாது. செய்ய முடியாதனால என்ன ஆகும்னா, அவன் வந்து, ஆண்டவரே, இந்த கற்பனைகள் நல்லா இருக்குது, இந்த கற்பனை ரொம்ப உயர்வான கற்பனைகள், ரொம்ப அருமையான கற்பனைகள், ஆனால் இதை நான் பண்ண பார்க்குறேன், ஆனால் என்னால் செய்ய முடியலையே. ஏன்னா எனக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்குது, ஒரு சுபாவம் இருக்குது, அது என்னை செய்ய விடாமல் பண்ணுது இந்த 10 கற்பனை. அதனால் என்னால் செய்ய முடியலை, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், ஐயோ எனக்கு ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறணும். அதுக்கு தான் வந்து அவர் கொடுத்தாரு 10 கற்பனை. அப்படி தான் கொடுக்கப்பட்டது. நம்ம நிறைய டைம் பார்க்குறோம் பாருங்கள், எக்ஸாம் வைப்பாங்க, ஃபெயில் ஆக்கணும்னே எக்ஸாம் வைப்பாங்க, தெரியுமா? அது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் இந்த எக்ஸாமு. இது 10 கற்பனை அப்படி தான் கொடுக்கப்பட்டது. யாரும் செஞ்சு நீதிமான் ஆகவே முடியாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக கொடுக்கப்பட்ட 10 கற்பனை. இவன் சொல்கிறான், இவன் இருக்கிறதுலே பெரிய உலகத்திலே பெரிய உலகமாக பொய் தான், நான் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் செஞ்சுக்கிட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் யாரும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார். எதுக்கு அப்படி கொடுத்தாருன்னா, ரட்சகர் தேவை அப்படின்றத அவன் உணரணும். இல்லைன்னா, இப்போ ரட்சகர் தேவைன்னு உணர்ந்தால் தானே, ஆண்டவரே எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், என்னால் முடியலை அப்படின்னு வர முடியும். அதற்காகத்தான் அவர் கொடுத்தாரு பாருங்க. ஒருவேளை நீங்கள் சிலர் நினைக்கலாம், நீங்கள் இயேசுவை ஏன் உடனே அனுப்பலை, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே இயேசுவை அனுப்பியிருக்கலாமே, அடுத்த நாளே ரட்சிப்பு, அடுத்த நாளே வந்து அவர் சிலுவையில் அரைஞ்சு அடுத்த நாள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே, ஏன் முதல்ல அனுப்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு பதில் தான் இயேசு ஏன் லேட்டாக அனுப்பிச்சார்னா, நீ எல்லாம் பாரு, எல்லாம் ட்ரை பண்ணி பாரு. இந்த மனுக்குலம் வந்து எல்லாத்தையும் வந்து, அதாவது அவர்களாகவே செய்யணும்னு நினச்சாங்க, நீதிமான்கள் ஆகணும்னு நினச்சாங்க. நீ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அவர் விட்டுட்டார். விட்டு நீயா ட்ரை பண்ணி பார்த்து நீ வா, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு தான் வந்து இயேசுவே வந்து அனுப்புகிறார் பாருங்க. அப்போ அது வரைக்கும் வந்து எல்லாம் இந்த ஏத்தேன் பட்டணங்கள் எல்லாத்துலேயும் வந்து நிறைய ஃபிலாசபர்ஸ், நிறைய தத்துவ ஞானிகள்லாம் வந்து கடவுளை பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்லாம் சொன்னாங்க பாருங்க. ஆனால் யாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி பதில் இல்லை. எல்லாருக்கும் கடவுள் யார் என்பதை குறித்த ஒரு திருப்திகரமான பதிலே இல்லை. அப்படி விட்டு 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 இவன் ஒவ்வொருத்தன் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறான். பல கடவுள்களை இவங்க என்னெல்லாம் எங்கெல்லாம் போதிக்கிறாங்க அங்கெல்லாம் பல கடவுள்களை தான் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் ஒரு கோயில் கூட கட்டுறாங்க, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கடவுளும் கட்டிட்டோம், சரி இன்னும் நமக்கு விளங்காத கடவுள் யாராவது இருந்தால் அந்த கடவுளுக்கும் ஒரு கோயிலை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கிறாங்க பாருங்க. கடைசியில் என் தத்துவ ஞானிகள்லாம் வந்து சொல்கிறாங்க கடவுள் இப்படி அப்படின்னு. ஆனால் யாருக்குமே ஒரு திருப்திகரமான பதில் ஏற்படவில்லை. அதான் தத்துவ ஞானின்னு என்ன தெரியுமா, பகல்லே பசுமாடு தெரியலனா நைட்டில் எப்படி எருவு மாடு தெரியும். அதுதான் தத்துவ ஞானிங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆனால் கடவுள் கடைசியாக கலாத்தியர் 4:4 நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னென்ன காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அவர் ஒரு டைமை செட் பண்ணி கரெக்டாக அந்த டைமில் வந்து இயேசுவை அனுப்பினார் பாருங்க. இவர் வந்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி பிதாவின் இடத்துல ஒருத்தனும் வரான், நான் வந்து வழியும் சத்தியமாக ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுளை வந்து சரியான நேரத்தில் அவர் அனுப்புகிறாரு. ஏன்னா இவன் பாவி என்பதை இவன் உணர வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளோ நாள் கழித்து அவரை அனுப்புகிறாங்க. அப்போ அவனுக்கு
ஒன்றுமே விளங்கலை. யார் அந்த பரிசேயனுக்கு ஒன்றும் விளங்கலை. அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுலேருந்து இது செய்கிறேன்னுட்டு. அப்போ கற்பனைகளை வந்து செய்யறதுக்காக அவர் கொடுக்கல, நீங்கள் உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக அவர் கொடுத்தார். அப்போ அவன் சொல்கிறான், என்னால் நான் எல்லாம் செஞ்சுட்டு வரேன்ட்டு. அப்படியா, நீ செஞ்சுட்டு வரியா, சரி ஓகே, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவான். இது இவனுக்கு மட்டும்தான் சொன்னார், வேறு யாருக்குமே அவர் சொல்லலை. அதனால் இது ஒரு போதனை ஆக்கிடக்கூடாது, எல்லாத்தையும் கிறிஸ்தவன்னா எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வரணும், அப்படி கிடையாது. அப்படி அவர் சொல்லலை. ஏன் இவனுக்கு மட்டும் சொன்னான்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டி கொண்டிருந்தான் பாருங்கள். அதனால் நீ செய்யலைன்றதை காண்பிப்பதற்காக அவன் சொன்னார். ஏன்னா 10வது கற்பனை என்ன சொல்லுது? இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவனுக்குள்ள ஒரு இச்சை, அதாவது பணத்தின் மேலே அவ்வளோ பெரிய ஒரு இச்சை. வேதம் சொல்லுது, அவன் இதெல்லாம் விட்டு கொடுக்காம அவன் என்ன பண்ணான்? அவன் துக்க முகமுடையவனாய் போய்விட்டான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு சொன்னான் பாருங்க. கடைசியில் வந்து நித்திய ஜீவனை பெறாமலே போயிட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் விட்டு கொடுத்து என்னால் வர முடியாது. அவனுக்குள்ள இச்சை என்று ஒன்று இருக்குது, அதாவது பணத்தின் மேலே இச்சை. உடனே காட்டிட்டாரு, நீ செய்யலை அப்படின்றத உடனே அவனுக்கு காட்டிட்டார். இப்படித்தான் வந்து முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். முந்தினோர் யாரை சொல்கிறாரு? யூதர்களையும் பரிசேயர்களையும் அவங்கள தான் முந்தினோர். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் மேசியா யார், இப்படி ஒரு மேசியா வருவார் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அவங்க முந்தினோராக இருந்தாங்க. இவன் முந்தினோராக இருந்தாலும் கிருபையை விளங்கவில்லை என்றால் அவர்கள் பிந்தினோராய் ஆகிவிடுவார்கள். பாருங்கள், யூதர்கள்லாம் முந்தினோர்கள், நாமெல்லாம் புறஜாதிகள். பாருங்கள், இன்றைக்கு நாம் வந்து அவர்களை காட்டிலும் அதிகமாய் இயேசுவின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லி கொண்டிருக்கிற பாருங்கள். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆயிட்டோம் பாருங்கள். அப்போ இந்த கிருபை தான் இதில் முக்கியம். இந்த முந்தினோர் பிந்தினோராகிறதும் பிந்தினோர் முந்தினோராகிறதும் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலையும் நடக்கும். வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல மட்டும் இல்லை, நம்முடைய ஆஃபீஸ்லேயும் நடக்கும். முந்தினோர் பிந்தினோர் ஆகிறது. கிருபையை புரிந்து கொண்டால் நம்முடைய வேலையிலும் நடக்கும், நம்ம காலேஜ் கல்லூரிகளிலும் நடக்கும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அது நடக்கும். ஏன்னா கிருபை தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த 12 மணிக்கு வந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எனக்கு என்ன ஒர்த்து, நான் என்ன டிசர்விங்கு, அதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு கூலி பேசி வராங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து கிரியையின் அடிப்படையில் வருகிறார்கள் இல்லையா? இப்போ இவங்க 12 மணி 3 மணி 5 மணிக்கெல்லாம் வந்தவங்க என்னென்னா, ஏதோ ஒரு காசை நீ கொண்டு போகணும், ஏதோ இவர் வந்து சொல்கிறாரு, நீயும் போப்பா, நானும் திராட்சை தோட்டத்துக்கு போ, நானும் உனக்கு நியாயமானது தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்குறேன், சரி இவர் நல்லவராக இருப்பார் போல இருக்கு, ஏதோ போன்னு சொல்கிறாரு, இன்றைக்கி எப்படியாவது நம்ம வீட்டில் சாப்பாடு பொங்கிடலாம், எப்படியாவது ஒரு சின்ன காசாவது நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். இந்த கதையில் இருக்கிறதை போல நல்லவர், அதை காட்டிலும் நல்லவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் இல்லையா? அப்போது இந்த 1 மணி நேரம் வேலையை செஞ்சு ஒரு பணம் வாங்கிட்டு போனேன்னு அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள். இதுதான் கிருபை என்றால் 1 மணி நேரத்துக்கு 1 நாள் சம்பளம். இதுதான் கிருபை, இதுதான் கிருபையாக இருக்கிறது பாருங்கள். அன்றைக்கி நான் வந்து ஒரு கதையை படிச்சுட்டு இருந்தேன். கதை இல்லை, இது ஆக்சுவலாக உண்மையான ஸ்டோரி. அமெரிக்காவில் 2 உளவாளிகளை வந்து பிடிச்சாங்களாம். வேறு ஒரு நாட்டுக்கு உளவு செய்து கொண்டிருக்கிறவங்கள அவங்கள பிடிச்சாங்களாம். அவங்கள பிடிச்சி ரொம்ப நாள் கேஸு போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து இவங்க கடைசியாக வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குற அந்த நாள் வருது. அப்போ அந்த உளவாளிகளோட வக்கீல் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஐயா நீதியை கோருகிறேன் அப்படின்றாராம். அப்படின்னு சொன்னாராம். ஐயா எல்லாம் ரொம்ப நாள் கேஸு போயிட்டு முடிஞ்சு ஃபைனலாக அங்கே ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாங்க. ஜட்ஜிக்கிட்ட வந்து சொல்கிறார், ஐயா நீதியை கோருகிறேன்னு. ஜட்ஜு சொன்னார், நீ கொஞ்ச நேரம் இரு, நீ நீதியை கோருகிறேன்னு சொல்கிற, நீதியை நான் கொடுத்தேன்னா நீ வந்து இன்றைக்கி இருக்க முடியாது, உனக்கு தேவை இறக்கும். ஆனால் இந்த கோர்ட்டுக்கு வந்து நீதியை தான் செய்ய முடியும், நீதியை தான் செய்ய முடியும். அதனால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் நாங்கள் கொடுக்க முடியும். உனக்கு தேவை இரக்கம்தான், அந்த இரக்கத்தை வந்து பெற்று சொல்கிறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் நீதியை கொடுப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியும் செய்யணும்,
இரக்கமும் காண்பிக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து மனுஷனை வந்து விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா ரொம்ப நேசிச்சிட்டாரு. எப்படி நேசிச்சாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம நேசிச்சிட்டாரு. அதனால் மனுஷன் பாவம் செஞ்சாலும், மனுஷன் அவரை விட்டு போனாலும் அவருக்கு வந்து விடுறதுக்கு மனுஷனை விடுறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தண்டிக்கணும், தண்டிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகணும் அவர் தான் சொன்னார். அப்போது அவர் தண்டிக்கலைன்னா அவரே மீறின மாதிரி ஆகிடும் இல்லையா அவர் சொன்னது. அப்போ அந்த கடவுளை நம்ம எப்படி நம்ப முடியும்? நம்ப முடியாது. ஒன்று சொல்கிறாரு, ஒன்று செய்கிறாரு அப்படின்லாம் இருக்கும். அதனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியும் செய்யணும், இரக்கத்தையும் காண்பிக்கணும். என்ன பண்ணுறது? அவருடைய குமாரனை நம்ம குற்றங்கள், நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே சுமத்தி அவரை தண்டிச்சார் பாருங்க. அவரை தண்டித்து நம்மை விடுதலை ஆக்கினார். ஏன்னா அதுதான் வந்து அவர் நீதியும் செஞ்சுருக்கிறாரு, இரக்கத்தையும் அவர் காண்பிச்சிருக்கிறார். தம்முடைய குமாரனை மறிக்க செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது வைத்து அவரை தண்டித்து அவரை கொன்று அவரை பலியாக்கி நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மீது வச்சாராம். ஏசாயா 53:10 என்ன சொல்லுது? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருக்கு ஆக்கினையை கொடுத்து நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்தாரு. ஏன்னா வந்து இப்போது அந்த காலையில் 6 மணிக்கு போனாங்க பாருங்க, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இது நியாயமே இல்லை அப்படின்ட்டு. இது என்ன நியாயம்? நான் 1 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அவனுக்கு போயிட்டு இப்படி கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், அதுதான் நியாயம். இது ஏன் நியாயம்? அது ஏன் கோர்ட்டில் நான் அப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன இது என்ன நியாயம்? அது கரெக்டு தான், நம்ம கேட்குறது கரெக்டு நியாயம்ன்ட்டு. ஆனால் நியாயம் கடவுள் ஒருவேளை இன்றைக்கி நியாயம் செஞ்சால் நம்ம ஒருத்தருமே இங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு அவர் நியாயம் செய்கிறவராக மாத்திரம் இல்லை, அவர் இரக்கமும் காண்பிக்கிறவர் அவர் இருக்கிற பாருங்க. இப்போ நியாயம்தான் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கவே முடியாது. இன்றைக்கு நம்ம அது மட்டும் இல்லை, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். ஒருத்தர் கூட இங்கே இருக்க முடியாது. இன்றைக்கி எல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி கடவுளுடைய அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது கடவுளுடைய கிருபை. அது கிருபை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் நியாயம் செய்யலை கடவுள் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது என்னங்க நியாயம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது ஏன் நியாயமே இல்லை, இது ஏன் நியாயமே இல்லை? கடவுள் வந்து நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேலே வச்சு அவரை தண்டிச்சார். இது நியாயமா? அது நியாயமே இல்லை இல்லையா? ஏன் அது நியாயமே இல்லை? ஒரு பாவமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத தேவகுமாரன், பரிசுத்த குமாரன் அவரை வந்து தண்டிச்சிருக்கிறாருன்னா இது நியாயமா? இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ கிருபை நியாயத்தை காட்டிலும் மேன்மையானது. நியாயம் தேவைதான், ஆனால் தேவன் கிருபை அளிக்கிறவர். அவருக்கு இன்றைக்கும் அந்த கிருபை நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கிருபையை புரிந்து கொண்டால் நாம் வந்து உண்மையிலே வந்து நமக்கு கடவுள் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த கிருபை எப்படி சுதந்திரித்து கொள்ளுன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் நம்ம கிருபை. அப்போ சாந்த குணத்தையும் தாழ்மையும் கற்றுக்கொள்வோம். அதிகமாய் கர்த்தர் நமக்கு கிருபையை பெருக பண்ணுவார். அப்போ நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி, இது ஆண்டவரே இது நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க, அந்த ஆட்டிடியூடோடு நம்ம செய்வோம். இது வந்து என்னுடைய எந்த ஒரு செயல்னாலும் கிடையாது, என் ஞானம் கிடையாது, என் புத்தி கிடையாது. ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தது. நீங்கள் எனக்கு கொடுத்ததுனால நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன்ப்பா. நீங்கள் எனக்காக நல்ல ஒரு நியாயமானது எனக்கு நீங்கள் தருவீங்க. உங்கள் நியாயம் 1 மணி நேரத்துக்கு 1 நாள் சம்பளம். அதுதான் வந்து கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு நாம் தாழ்மையாக இருப்பதன் மூலமாக நாம் பெற்று அனுபவிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை தருகிறாரு. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் அதிகம் கிருபை அளிக்கிறார். ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு அதிகமான கிருபை எங்களுக்கு தரீங்கப்பா ஆண்டவர். உங்கள் கிருபை இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் இந்த நியாயத்தை காட்டிலும் மேலானது கிருபை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பேற்பட்ட கிருபை எங்கள் மேலே நீங்கள் பொழிந்தருள் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும், எந்த செயல் செய்தாலும் ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாக இருக்க கிருபை தரோம்.
பரிசுத்த குணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதனால் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமான கிருபையை பெற்று நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.